வணக்கம். நம்ம இன்னைக்கு மலேசியால இருக்க மரங்கள பத்தி பார்க்குறோம். அங்கே மொத்தம் ஃபாரஸ்ட் ஏரியா 55.3%. நம்ம ஊர்ல தமிழ்நாட்ல மொத்தம் ஃபாரஸ்ட் ஏரியா வந்து 15%. அங்கே மொத்தம் மழைப்பொழிவு வந்து 1650 எம்எம்லேருந்து 5000 எம்எம் வரையிலும். நம்ம ஊர்ல அத காட்டிலும் எவ்வளோ கம்மின்னு உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். அ அங்கே வாரத்துக்கு 2 நாள் வந்து உறுதியா வந்து மழை பெய்யுற இடமான தாமன் நேகரான்னு ஒரு பகுதி இருக்கு. அ அந்த தாமன் நேகரா வந்து உருவான விதம் வந்து இருக்கறதுலயும் 130 மில்லியன் ஆண்டுகள் மிகவும் பழமையான மழைக்காடுகள் நிறைந்த பகுதி தான் தாமன் நேகரான்னு ஒரு பகுதி. உலகத்திலேயே மிக பழமையான காடுகள். 130 மில்லியன் ஆண்டுகள். அப்பன்னா பார்த்துக்கங்க. அங்கே வடகிழக்கு பருவமழை வந்து அக்டோபர்லேருந்து மார்ச் மாதம் வரையும், தென்மேற்கு பருவமழை ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் மாதம் ஆக மொத்தம் 12 மாதம் மழை பெய்யும்னு அர்த்தம். அதுக்கடுத்து தைப்பிங் லேக்குன்னு ஒரு லேக். அந்த லேக்கை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்துட்ருக்க மரம் வந்து ரெயின் ட்ரீ, அதாவது தூங்கு மூஞ்சி மரம்னு சொல்லுவோம் நம்ம. இந்த லேக்கை வந்து உருவாக்குனது 1880ல் பிரிட்டிஷ் அரசால உருவாக்கப்பட்டது. இந்த லேக் உருவாக்குறதுக்கு முன்னாடி வந்து அந்த பகுதி வந்து சுரங்கப்பாதையா இருந்தது. இங்கே 10 ஏரி, குளங்கள் வந்து செயற்கையாவும், இயற்கையாவும் உருவாக்கியிருக்காங்க இருக்கு. இந்த ஏரியா சுத்தி இந்த லேக்கை சுத்தியுமே அ அதிகமான மரங்கள் இருக்கு. அந்த மரங்கள் வந்து 1330 வகையான மரங்கள் இருக்கு. இத பார்த்து கேள்விப்பட்டா எங்க இருக்கு? திருக்குறள் ஞாபகம் வருதா? அதுக்கடுத்து வந்து இங்கே மொத்தம் ரெயின் ட்ரீ வந்து 113 ரெயின் ட்ரீ வந்திருக்கு. இது வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி ரெயின் ட்ரீ வந்து சாஞ்சிருச்சு. சாஞ்சு விழுந்துருச்சு. விழுந்தோனே வெட்டி தூக்கி போடாம அந்த பாதையே மறைச்சிட்டாங்க. அந்த ரோடவே மறைச்சிட்டு அதுக்கு வந்து முட்டு குடுத்து, அதாவது அ சைடு சப்போர்ட் குடுத்து இந்த மாரி மரங்கள வந்து பாதுகாத்துட்ருக்காங்க. எப்படியெல்லாம் மரத்த பாதுகாக்கிறாங்க. இப்ப போன வருடம் வந்து அதாவது போன மாதம் வந்து மே மாதம் வந்து ஒரு ஒரு பெரிய மழை வந்து பெஞ்சுச்சு. அந்த மே மாதம் வந்து அந்த மழை பெய்யும்போது அதிகமான இடத்துல வந்து மரங்கள் வந்து சாஞ்சுச்சு. இப்ப உள்ள பிரதமர் வந்து வந்து ஒரு அறிவிப்பு வந்து உத்தரவிட்டிருந்தாரு. என்ன அறிவிப்புன்னா, எந்த இடத்துலலாம் மரங்கள் சாஞ்சிருக்கோ, அந்த மரத்த வெட்டி அகற்றும்போது, அதுக்கு பதிலா 100 மரங்கள் வந்து உறுதியா நடணும்னு அந்த ஏரியால இருக்க ஒவ்வொரு மாகாணத்திலயும் இருக்கிற அம் அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காங்க இருந்தாரு. அந்த லிங்க்கையும் அனுப்பிச்சிருக்கேன். நம்ம ஊர்ல எவ்வளோ மழைப்பொழிவு இருக்குன்னு பார்த்துங்க. இப்ப பார்த்துருக்கிறது வந்து குவைத்தில இருக்குது. குவைத்தில கூட ஒரு பில்டிங் ஒண்ணு கட்டிட்டு இருந்தாங்க. அந்த பில்டிங் முன்னாடி வந்து இன்னும் பில்டிங் வெளிய கட்டி முடிக்கல. அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்க. இது என்ன மரம்னா, ரெயின் ட்ரீ. 54 டிகிரி வெயில் அடிக்கிற ஊர்ல ரெயின் ட்ரீய வச்சு வளர்க்குறாங்க. பார்த்துக்கங்க நமக்கு எப்படியெல்லாம் நம்ம கத்துக்கிறோம்னு.